தண்ணீர் தேடி அலைந்தாள் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைனா யாராவது அம்பு விட்டு கொண்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும். பொய் சொல்லலாம், ஒரு அளவே இல்லாமல் பொய் சொல்லலாமா? ஆக்சுவலாக நியாயமாக கிருஷ்ணவேல் பொய் சொல்லலை. என்ன நடக்குது தெரியுமா? எங்கேயோ எவனோ வாந்தி எடுத்ததை இவர் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறார் உண்மை நம்பி. 17 வயசு பையனை வந்து ஹேகர் எப்படி தோளில் வச்சு தூக்கிட்டு போனாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகார் 17 வயசு பையனை தோளில் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு வசனம் இருக்கான்னு பார்க்கவே மாட்டீங்கல்ல. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பைபிளில் இப்படிலாம் இருக்குது காமெடி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு போயிருவீங்களே. இதையும் ஒரு கூட்டம் நம்பி கிருஷ்ணவேல் சொன்னது பார்த்தியா பைபிள்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு தெரியுதுன்னா. இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு ரெசல்யூஷன் ஞாபகம் வந்தது. இந்த போதகமார்கள்லாம் என்ன திருட்டு வேலை செஞ்சாலும் திருட்டு பையன்னு சொல்லக்கூடாது, சார்னு மரியாதையாக பேசணும் அப்படின்னு உங்களில் ஏகப்பட்ட பேர் எங்களை கார்னர் பண்ணதுனால நாங்களும் சரி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. போதகர்கள் இந்த கிருஷ்ணவேல் சகோதரரை விட கேடு கெட்டவங்க. அதாவது இந்த போதகர்னு போர்வையில் இருக்கிற ஓநாய்கள் இந்த கிறிஸ்தவேல் மாதிரி சகோதரர்களை விட கேடு கெட்டவர்கள். அவங்களே மரியாதையாக பேசும்போது நம்ம ஏன் கிருஷ்ணவேல் ஐயாவை மரியாதை இல்லாமல் பேசணும்னு தோணுச்சு. அதனால் தொடர்ந்து அவருக்கு மரியாதையாகவே பதில் கொடுப்போம். தொடர்ந்து பாருங்கள். வேதத்தை பழிக்கும் மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் வாங்க. ஆதியாகமம் 17வது அத்தியாயத்தில் 25வது லைன் என்ன சொல்லுது? இவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாய் இருந்தான். ஆபிரகாமோட பையனுக்கு சர்க்கம்சிஷன் பண்ணும்போது அவனுக்கு வயசு என்னது? 13 வயசு. ஓகே, இதில் என்ன இருக்குது? ஆபிரகாமனுடைய பையன் இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது அவனுக்கு வயசு 13. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தான் வந்து அவருக்கு ஐசக்னு ஒரு புள்ள பிறகுது. ஐசக் பிறந்தோடனே அந்த ஹேகரையும் இந்த இஸ்மவேலையும் துரத்தி விட்டுறாரு ஆபிரகாம். அவருக்கு ஒரு அப்பாத்தையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாருன்னு சொன்னோம். என்னது துரத்தி விடுறாரா ஆபிரகாம்? அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது? 21வது அத்தியாயத்தில் 15வது லைன், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் அதுக்கு முன்னாடியே தன் பிள்ளையை தோளில் தூக்கி கொண்டு வந்தாள்னு. என்னது அதுக்கு முன்னாடியே தன் பிள்ளையை தோளில் தூக்கி கொண்டு வந்தாள்னு வருமா? உண்மையிலே சொல்கிறேனே, இங்கே உள்ள மரியாதைலாம் இல்லை. ஆனால் வீடியோக்கு வேண்டி தான் மரியாதையாக பேசுகிறேன், சரியா? ஏன்னா நான் உள்ள மரியாதை இல்லாமல் வெளியில் நான் நடித்து என்ன யூஸ்? ஸோ இருக்கிறத சொல்லிடுறேன், இப்போ பேசுகிறேன். 21:5 துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுன்னு வசனத்தை போட்டு காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹாகார் தன் பிள்ளைய இடுப்பில் வச்சுட்டு வந்தான்னு வாய் கூசாமல் பொய் சொல்லும் போது அதுக்கான வசனத்தை போட்டு காட்டணும்னு உங்களுக்கு தெரியாதா? கிருஷ்ணவேல் ஐயா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இதை நான் எப்படி நிரூபிக்கிறது? ஏன்னா அப்படி ஒரு வசனம் இல்லை. இருந்ததுன்னா எடுத்து காட்டலாம். அப்படி வசனமே இல்லை. யார் வேணால் பைபிள் எடுத்து படிக்கலாம். பைபிள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இப்போ தமிழ் பைபிள்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு தண்ணீர் தேடி அலைந்தாள் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைனா யாராவது அம்பு விட்டு கொண்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும். யாருன்னா அம்பு விட்டு கொண்டுட்டா கூட பரவாயில்லன்ற மாதிரி வருமா? சார், பொய் சொல்லலாம், ஒரு அளவே இல்லாமல் பொய் சொல்லலாமா? ஆக்சுவலாக நியாயமாக கிருஷ்ணவேல் பொய் சொல்லலை. என்ன நடக்குது தெரியுமா? எங்கேயோ எவனோ வாந்தி எடுத்ததை இவர் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறார் உண்மை நம்பி. இந்த தற்குறிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குது உண்மையா இல்லையா பைபிள் எடுத்து படிப்போம் இப்படிலாம் இல்லாமல் மூளை கொஞ்சம் குறைஞ்சவங்களும் இதை தான் செய்வாங்க. அப்படியே நம்புறது. என்னன்னு படிக்கணும் இல்லையா? இப்போ நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமம் 21:16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். என் பிள்ளை தண்ணி இல்லாமல் சாகுது, அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அம்பு விட்டால் பாயும் தூரத்தில். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எட்டி குதிச்சா போகிற தூரம் போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ். அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுதாள்னு இருக்குது.
இவர் என்ன சொல்கிறாரு கேளுங்க. அது அம்பு விட்டு கொண்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வரும். அம்பு விட்டு கொண்டுட்டா கூட பரவாயில்லன்ற மாதிரிலாம் வரும். பொய் தானே. ஆனால் பொய் இல்லை. ஏன்? அவர் அதை உண்மை நம்புகிறார். ஏன்? அவர் முன்ன பின்ன பைபிளை கண்ணால் பார்த்ததே இல்லை. எவனோ கக்குனதை இங்கே கக்கிட்டு இருக்கார். அப்போது 13 வயசுலேயே விருத்த சேதனம் செய்யப்பட்ட பையன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படின்றது ஒரு 4 வருஷம்னு வச்சுப்போமா? சரி வச்சுக்கோங்க, அதில் என்ன. ஆனால் பைபிளில் இப்படி இத்தனை வருஷம் இல்லை சில வருஷம் இதெல்லாம் எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணப்படலை. பட் ஸ்டில் ஓகே. ஸோ வாட் மிஸ்டர் கிருஷ்ணவேல், ஸோ வாட்? 17 வயசு பையனை வந்து ஹேகர் எப்படி தோளில் வச்சு தூக்கிட்டு போனாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னு உடனே எல்லாரும் நம்பிடுறாங்கல்ல. யாருமே சரி அப்படி உண்மையிலேயே ஆகார் 17 வயசு பையனை தோளில் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு வசனம் இருக்கான்னு பார்க்கவே மாட்டீங்கல்ல. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பைபிளில் இப்படிலாம் இருக்குது காமெடி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்களா? உங்களை அறியாமல் நினைத்து நான் என்ன செய்வது? அப்படி எங்கேயுமே இல்லை. தோளில் வச்சுட்டு போனான். தோளில் என்ன வச்சுட்டு போனான்னு இருக்குது தெரியுமா? படிக்கிறேன் பாருங்கள். 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்கு. அதாவது அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து பிள்ளையையும் ஆகார்கிட்ட ஒப்படைத்து அவளை அனுப்பிவிட்டான். நீ கிளம்புமான்னு அனுப்பிவிட்டான். இதுதான் அங்கே நடந்தது. அப்பத்தையும் துருத்தி தண்ணீரையும் எடுத்து தோளில் வச்சு அப்படின்னு இருக்கிறது கூட பிள்ளையையும் தோளில் எடுத்து வச்சாருன்னு இவரே ஒரு கதையை இட்டு கட்டுறாரு. 13 வயசு பையனாக இருக்கும்போதே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான், கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் ஐசக் பிறக்கிறான். ஐசக் பிறந்ததுக்கப்புறம் தான் ஆபிரகாம் வந்து துரத்தி விடுறாரு. அப்படி துரத்தி விட்டப்போ இந்த அம்மா வந்து தோளில் தூக்கிட்டு போச்சு. பசியில் மயங்கி இருந்த குழந்தைய தோளில் தூக்கிட்டு போச்சு. இது அடுத்த பொய். பசியில் மயங்கி இருந்த குழந்தைய தோளில் தூக்கிட்டு போச்சான். இப்படி பொய் சொல்லி பைபிள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி என்ன சார் சாதிக்க போகிறீங்க? தொடர்ந்து நான் படிக்கிட்டா. 15வது வசனம். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இதில் எங்கே குழந்தை மயங்கி விழுது, அதை இவங்க எங்கே தோளில் தூக்கிட்டு வந்தாங்க, எங்கே இதெல்லாம் இருக்குது? இதையும் ஒரு கூட்டம் நம்பி கிருஷ்ணவேல் சொன்னது பார்த்தியா பைபிள்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு தெரியுதுன்னா தண்ணியும் தீர்ந்து போச்சுன்னொடனே தோளில் இருந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ஒரு புதற்கடியில் படுக்க வச்சுது அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 17 வயசு 18 வயசு பையனையாக தோளில் தூக்கிட்டு போனாங்க இந்த அம்மா. அப்படி நம்ம யோசிக்கணும்ல. தொடர்ச்சியாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ச்சியா அண்ணன் என்னென்ன பொய் சொல்கிறாருன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு. நல்ல காதல்ல. சான்றோர் அதே சொல்லிட்டார்ல, இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 120 வருஷம் தான் அப்படின்னு. மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே ஆண்டவர் சொன்னதை, மனுஷனுடைய ஆயுட் நாள் 120 வருஷம்னு ஆண்டவர் சொன்னதா ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மனிதர்கள் மீறிட்டாங்கன்னு இன்னொரு பொய்யை சொல்லி நம்ம தற்கொலை கிருஷ்ணவேல் வேற என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா?